ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ரெண்டே பொருள் தான் தேவை. என்னெல்லாம்னா குத்தூசி, அப்புறம் பீடு. என்ன கலர் பீடு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒயிட் கலர் பீடு இருந்தது, ஸோ நான் அது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இந்த குத்தூசிக்குள்ளே அந்த பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த லென்த்துக்கு தேவையோ அத்தனை குத்தூசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் பீட் ஆட் பண்ணி இந்த மாதிரி லைனாக வச்சுக்கோங்க. இந்த குத்தூசியை லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு குத்தூசியை வந்து நல்லாவே பெண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் தான் நம்ம செயின் கோக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குத்தூசி மட்டும் ஃபுல்லாக பெண்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பெண்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த குத்தூசி இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் நான் லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பாசிக்கு அடுத்தால நல்லா பார்த்துக்கோங்க. குத்தூசி கடைசியில் இருக்கும், அதுக்கடுத்து பாசி இருக்கும், அதுக்கடுத்து தான் நம்ம அடுத்த குத்தூசி அந்த கம்பியை வந்து நம்ம அதில் வந்து கோக்கணும். லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த இதில் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி தான் மாறி மாறி உங்களுக்கு வரும். நான் எப்படி கோத்துருக்கனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போவும் அடுத்த ஒரு குத்தூசி, எல்லா குத்தூசியுமே நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி கோத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த பாசிக்கு அடுத்தால நல்லா பார்த்துக்கோங்க. பாசிக்கு அடுத்தால வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி நம்ம லைனாக ஒவ்வொன்றா கோத்துட்டு வரணும். உங்களுக்கு என்ன லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த லென்த்து போதுமா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு மாதிரி முக்கோணமாக வரும் இது. இதே மாதிரி தான் எல்லா பாசியும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். நான் வந்து ஓரளவுக்கு லென்த்தாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னுமே நம்ம லென்த்தை ஆட் பண்ணலாம். கடைசியாக உள்ள அந்த ரிங்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்பியை நல்லா வளைச்சி விட்டோம்ல, அதே மாதிரி லாஸ்ட்டில் உள்ளதையும் நம்ம முடிக்கும் போதும் நல்லா பெண்ட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து பேக் செயின் வந்து கோக்க போகிறோம். இந்த மாதிரி ரிங்காக நமக்கு வந்து கிடைக்கும் செப்பரேட்டாக. இந்த மாதிரி வளையத்தை லைட்டாக நிமித்திட்டு இன்னொரு வளையத்தை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம் வளையத்தை. இல்லை உங்களுக்கு நார்மலாகவே லென்த்தாகவே உங்களுக்கு செயின் கிடச்சதுன்னா நீங்கள் அதையே பேக் செயினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை செயின் தான் யூஸ் பண்ணணும், இல்லை ரோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரோப்பில் லைட்டாக கொக்கி மாதிரி இருக்கும், அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வளையத்தில் கோர்த்துட்டால் போதும், உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் வந்து ஓரளவுக்கு செயின் வந்து இந்த சைடு நான் ஃபுல்லாக கோர்த்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வளையத்தில் ஒரே ஒரு செயின் மட்டும் நான் கோர்த்து வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி ஹூக்கு வந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து இந்த செயினுக்குள்ளே ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணால் ரொம்பவே சிம்பிளான ஒரு நெக்லஸ் பீஸ் ரெடி ஆயிரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.